இன்றைக்கி நான் பிஜேபி எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் இந்துக்களுக்கு எதிரானது. வருண் டாக்ஸில் இன்னைக்கு திரும்பவும் நம்ம ஏற்கனவே மீட் பண்ண ஒரு கெஸ்ட் கூட தான் பேச போகிறோம். எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கெஸ்ட்டு அண்ட் அவருக்கு பரிச்சயமானது நிறையா விஷயங்கள். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தியாவே ஆட்சி செய்து கொண்டிருக்கும், ஆட்சி செய்ய போகும்னு நிறையா பேர் நம்பிக்கிட்டு இருக்க பிஜேபி பற்றி கிஷோர் கே சாமி அவர்கிட்ட பேச போகிறோம். ஹலோ ப்ரோ, வணக்கம். Thanks bro, thanks for the time. I know like elections are nearing. You seem to be very busy. Actually we were planning to do இன்னைக்கே நம்ம பிளான் பண்ணது என்னன்னாக்க நம்மளுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் தட் ராம் ஜென்மபூமி மூமெண்ட். ஆக்சுவலாக நான் கோச்சிக்கிட்டேன், அதையும் சொல்லிடுங்க. என்னங்க நீங்கள் என்னன்னா ப்ராப்ளம் என்னன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆல்டுகெதர். பட் இங்கே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்படின்னும்பொழுது ஐ ஓன்ட் பி டூயிங் ஜஸ்டிஸ். பேசலாம், ஒரு மணி நேரம் ஆற்றிட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஒரு மணி நேரம் ஐ ஃபீல் தட் குவாலிட்டேட்டிவாக ஏதாவது கொடுக்கணும். பிகாஸ் அது சப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னும் பொழுது ஐ ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு இட். அப்படின்றதுனால ஐ டோல்ட் யூ, இல்லை நம்ம வில் சேஞ்ச் தி பேட்டர்ன், வில் கோ இன் டு அ பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் and cool, done. Take it forward from there and we will definitely do that. Not only Ram Janmabhoomi, because இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வந்துருச்சு யான்மாபி மாஸ்க் சம்மந்தமாக நிறைய மாஸ்க் கீழே கோயில் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதனால் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 839 pages. அதை எடுத்து அது நேத்திலிருந்து அதை தான் ஐ எம் ரீடிங் இன் பிட்வீன் டைம் கிடைக்கும் போது தான். ஸோ நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு த டாபிக், திருப்பி நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையின் விந்தைகளை பற்றி திருப்பி நான் அப்பப்போ யோசிச்சு பார்த்தோம், சொல்லி பார்த்தோம், சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களை ஒரு திட்டி போஸ்ட் போட்டு தான் எனக்கு கிஷோர் கே சாமி அப்படின்ற ஒரு லைஃப்பில் வந்தார். அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது சும்மா நான் சொல்ல, நம்ம சப்ஜெக்டோட கனெக்டட் தான். இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன எங்கள் லைஃப்பில் இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்களாம் பேசிக்கிட்டு கிஷோர் கே சாமி இஸ் அன் ஆர்டன்ட் பிஜேபி சப்போர்ட்டர், அறிவிக்கப்படாத பிஜேபியின் இன்னொரு மவுத் பீஸ், அவங்களோட என்ன சொல்கிறது கோப்பா சேவா டிஜிட்டல் தளங்களில் செயல்பட்டு இருக்க ஒருத்தர். அப்படி தான் எனக்கு தெரியும். அண்டு உங்கள் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து இன்டர்வியூலாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, மச்சான் அவர் ஒரு சங்கியாச்சேடா, எப்படா நீ அவர் கூட சேர்ற அப்படின்னு. ஆனால் லைஃபோட ஒரு வருஷமும் போயிட்டே இருக்கும் போது மெச்சூரிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன லேர்னிங் என்னன்னா ஒத்த கருத்துள்ள ஆட்கள் கூட உட்காந்தே பேசிகிட்டு இருந்த அப்படின்னா நீ டம்மாயிருவேடா. எப்பவுமே எதிர்கருத்துள்ள ஆட்கள், எதிர் நம்பிக்கையில் மாற்று சிந்தனை உள்ள ஆட்கள் கூட இருந்தோம் அப்படின்னா அவங்களோட சைடை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மட்டும் இல்லாமல் we are like very much informed, updated and we'll also like ஒரு அவங்களோட கருத்தை நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கல, பட் அட்லீஸ்ட் லைக் we'll meet in the middle and இன்னொருத்தவங்களோட பார்வையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் again நம்மளோட கருத்துல we can go for a better argument இல்லையா? அது அப்படிதான் நான் அதை ஐ திங்க் ஹியூமன் சைக்காலஜி நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் என்னன்னா, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஆட்களோட நாம் இருக்கிறது அப்படின்றது, ஆர் டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு கெட்டோவைசேஷன்னு சொல்லுவோம். லைக் யூ கெட் இன் டு கெட் ஹவுஸ், ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஆளுங்க மட்டுமே. அண்ட் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸே எப்படி அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு they have a system where if you are having that, you are having certain views அப்படின்னா அந்த வியூஸ் பொருத்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய அல்காரிதமே அப்படி தான் செட் பண்ணுறாங்க, which I think is wrong. Because see, what is, we all say that world is is come to your hand. நீங்கள் உலகமே உங்கள் கைக்கு வந்துருச்சு, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் டிஜிட்டலைசேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்பன்ட் இஸ் தட் நம்மளுடைய கருத்து யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்து தேடி போய் அந்த குரூப்புக்குள்ளே போய் ஒட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அது இருக்குது. லைக் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் தட் we busted ஒரு பர்டிகுலர் சைல்டு போர்னோகிராஃபி ஒரு பர்டிகுலர் குரூப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஐ வாஸ் ஏபிள் டு see that ஃபேஸ்புக்கில் தட் ஒரு பர்சன் வாஸ் ஏபிள் டு ஹாவ் ஸோ மெனி குழந்தைங்களுடைய கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அதில்.
அதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். விச் மீன்ஸ் தட் இவ்வளோ டேக்கர்ஸ் இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். பட் அந்த ஃபோட்டோஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அப்சீன் விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. சீரியல் நடிகைகள் மாதிரி போட்டு அது கூட போடுவாங்க. இது வந்து ரொம்ப இது ஃபார் வர்ஸ் தென் தட். அண்ட் இமீடியட்லி ஐ இன்டிமேட்டட் த போலீஸ் அண்ட் போலீஸ் got into action and இது வந்து that fellow was from Hyderabad and he was caught in Bangalore. சூப்பர் ப்ரோ. இந்த மேட்டரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ டெஃபினெட்லி நோ திஸ். பட் இதில் அவன் மாட்டுறதுக்கு நீங்கள் ஒரு பார்ட்டாக ஒன் ஆஃப் தி மெயின் பிகாஸ் ஐ இன்டிமேட்டட் அண்ட் செட் சம்திங் ராங். அது குழந்தைங்களோட ஃபோட்டோ போட்டு அது கீழே ஆபாசமாக பேசுறது அப்படின்றது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றதையும் கடந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்புறம் அவங்க போய் கண்டுபிடிச்ச பொழுது தட் ஃபெலோ வாஸ் லிவிங் இன் அன் அப்பார்ட்மெண்ட், ஸ்வாங்கி அப்பார்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பணம் அனுப்புறது வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து இவங்க வந்து ரேண்டமாக அவனோட அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்ருக்காங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க விஷயத்துக்கு கூட 2.5 லட்சம் பேர் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்காங்க ஆல் அக்ராஸ். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர்லேருந்து அங்கே இது. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கும் வேர்ல்டு ஓவர்லேருந்து பார்வையாளர்கள் வராங்க. இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்வையாளர்கள் வராங்க. அப்போ யூ ஹாவ் டேக்கர்ஸ் ஃபார் எவ்ரி திங். யூ ஓன்ட் பிலீவ் தேர் இஸ் .comனு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க பீப்புள் ஹூ ஹாவ் அ பென்ஷன் ஃபார் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 500,000 subscribers to that. Now mind ரொம்ப imaginative mind. இல்லை அப்போ அதில் எக்ஸ்பிளிசிட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் டேக்கர்ஸ் வந்து உலகளாவிய அளவில் ஏதோ எங்கேயோ இருக்காங்க. நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரே நபர் போல 8 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரே சிந்தனை கொண்ட நபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா மில்லியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கூடுவதற்கான ஒரு இடமா வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ என்ன நீங்கள் வந்து வெர்ச்சுவல் ஸ்பேஸில் நீங்கள் பார்க்குறதும் என்ன ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறதும் there's a big difference. I think you would have encountered the difference when you met me. ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். Even as I speak to you now, when people watch me on other channels, other screen or whatever it is, it's different. But one-to-one பார்க்கும்பொழுது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே வந்து வெட்டுவேன் குத்துவேன் பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்பொழுது அவன் வந்து வேறு மாதிரி என்ன தலைவரே அப்படின்னு அந்த மாதிரி இது பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி ரொம்ப ஃபனி என்கவுண்டர். இந்த நபரை பற்றி அஃப்கோர்ஸ் அவரோட பேரை நான் சொல்ல விரும்பலை, இடம் வாண்ட எம்பாரசம். ஸோ இவன் வந்து என்னென்னா பயங்கர ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா அண்ட் he has his own YouTube channel also. அண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர திமுகவுக்கு ரொம்ப இதுவாக முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவன் வந்து ஒரு வீடியோ இப்போ என்னை திட்டி, ஏன்னா நான் திமுகவை கடுமையாக சாடுறதுனால என்னை திட்டி பண்ணுறான். அவன் என்னை திட்டி என்ன போட்டிருக்கான்னா, இவனை வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய ப்ரிஃபரன்சஸ், என்னுடைய தாட் ப்ராசஸ் எதையுமே நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஐ ஹவ் கெப்ட் இட் அவுட் சைட். ஸோ எப்போவாவது ஒரு வாட்டி ஐ எம் ஷோயிங் வீடியோ ஆஃப் மீ வித் பியர். ரேண்டமாக இஃப் யூர் ஹேவிங் ஒன் பியர், இட் மீன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஒரு பிக்சரைசேஷனை வச்சுக்கிட்டே தே வில் டப் யூ அ ட்ரங்கர்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இவன் என்ன கேட்கல, ஏதாவது ஒரு டாஸ்பேக்கில் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். பார்க்குற இடத்துல இவனை அடிங்க, நான்லாம் பார்க்குற இடத்துல இவனை அடிப்பேன் அப்படின்னு ஈ மேக்ஸ் அ வீடியோ. இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட். அது நடந்த ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஐ மீன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாயில் இருந்தார், ஒரு பாய் ஒருத்தர். அவர் வந்து இங்கே சென்னை வந்துட்டு அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்காக கேமராலாம் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அப்போ கோவிட் டைம் வேறு அது. ஸோ வாங்கிட்டு அவர் வந்து என்ன ஹீ சேயிங் தட் கிஷோர், ஏன்னா ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அக்ராஸ்
வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கம்யூனிட்டிஸ், வாட் எவர். ஸோ அவர் என்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அது மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு காரசாரமாக இது பண்ணலாம். ஏன்னா நான் உங்களோட எதிர்கருத்து, ஏன்னா அவர் திமுக. எனக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய், நான் ஐ வில் கிவ் யூ வாட் இஸ் தேர். இல்லை ஃபஸ்ட் இன்டர்வியூ உங்களோட தான் பண்ணுங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்தார். வந்துட்டு அவருடைய ஆஃபீஸ் வந்து என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் தான், கேகே நகரில் தான். ஸோ அவர் கூப்பிட்றாரு, நான் போகிறேன். போனால் அங்கே ஒரு பையன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். இந்த பூஜை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. பட் ஐ எம் somehow not able to recollect. Then that interview goes on for 1.5 hours. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த டைம் ஸ்லாட்லாம் தெரியாது, பேசிகிட்டே இருக்காரு, நானும் பேசிட்டே இருக்கேன், அது போயிட்டே இருக்கு. அப்போது நான் இப்படியோ ஆனால் மைண்டில் இது பின்னாடி ரீல் ஆகிட்டே இருக்கு, யார் எங்கேயோ பார்த்தாம இருக்கு இந்த முகரையை அப்படின்ட்டு. தென் இட் ஸோ ஹேப்பன் ஐ ரியலைஸ்டு, ஏய் நீ தானே அது அப்படின்னு. ஆமாண்ணே அப்படின்னோம். சரிண்ணே, முடிஞ்சுது. தி சிங் காட் ஓவர். ஏன்னா ஐ டோல்டு பாய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. சொல்லுங்கள் கிஷோர் அப்படின்ட்டு. எனக்கு 2 பேர் வாங்கிட்டு வாங்க. ஓகே, அவர் போய் வாங்கிட்டு வந்தார். ஸோ டெம்ப்டட் டு ஆஸ்க் என்ன பிராண்டு, பட் வேணாம், ஃப்ரீயாக விட்டுலாம். என்ன பிராண்டு கிடைக்க போகுது, பாண்டிச்சேரி பெங்களூர் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு இத்து போன பிராண்டு தான் கிடைக்கும். எனிவே அவர் வாங்கிட்டு வந்தார். வந்த உடனே ஈவினிங்கும் தான் சொன்னேன், உட்காருப்பா நீ உட்காரு அப்படின்ட்டு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டோல்டு, என்னப்பா இதான் அன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், இந்த மாதிரி ஏதோ என்ன வந்து மெஞ்சாப்பில் இருப்பேன், அங்கே பார்த்தா என்ன அடிப்பேன்னு சொன்னியாமே, அங்கெல்லாம் நீ போக வேண்டாம், இங்கே உன் எதிரி தான் இப்போ ஸ்டூடியோவில் இங்கே குடிச்சிட்டு இருக்கேன், இந்த பாய் இருக்கார், எப்படி வசதின்னு கேட்டேன். இல்லை அடித்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஐ எம் நாட் ஃபிசிக்கலி ஃபிட் தட் ஐ கேன் ஃபைட் வித் யூ. இல்லை அடிக்கிறேன்னு சொன்னியாமே, பரவாயில்ல, லெட் மீ ஃபேஸ் இட் ஆல்சோ, வாட் இஸ் தேர் அப்படின்ட்டு. இல்லைண்ணே அப்படின்னு, பாரு கட்சி உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், எனக்கு அந்த கட்சி பிடிக்காமல் இருக்கலாம், சரியா, என்னை வந்து உனக்கு பிடிக்காமலையும் இருக்கலாம், நீ விமர்சனமாக என் மேலே வைக்கலாம், அதெல்லாம் நான் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். அடிக்கணும் உதைக்கணும், பார்த்த இடத்துல அடிங்க உதைங்க, இந்த இன்ஸ்டிகேஷன்லாம் வச்சுக்காத, சரியா. தட் இஸ் நாட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் அ சிவில் சொசைட்டி. ஒரு சிவில் சொசைட்டியில் தட்ஸ் நாட் ஹவு வி கோ அபவுட். எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்றதுனால அவனை அடிக்கிறது, சரி இந்த மைண்ட் செட்டே முதல்ல தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் ஒன்றும் தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே விட்டான். when we were having a long discussion about, அவனுக்கு வந்து I was giving him some suggestions about what kind of camera he can use அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் ஒரு கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு தான், அப்புறம் நான் வேற ஒரு சஜஷன் கொடுத்தேன். திஸ் ஆல் அடிச்சான், ஆனா பேர் அடிச்சான், சேர்ஸ் அடிச்சான், அடிக்கலையா? ஓகே, அவன் அதெல்லாம் பண்ணல. அண்ட் இட் வாஸ் ஆக்வர்ட் பிகாஸ் in the middle of the studio. I said you buy come. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஐ அப்ரிஷியேட், அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் சொன்னேன் நான் வேணும் அவர் மட்டும் அவருடைய ரிலீஜியஸ் ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம், தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். இத்தனைக்கும் அவர் திமுக. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறோம் இல்லையா, அது ரொம்ப ஈஸியாகிடுது டிஜிட்டல் வேர்ல்டில். அப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ஜட்மெண்டல் ஆகிடுறோம், வேறு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க, ரிஜிட் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். இப்போ திமுகவே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாரையும் நம்ம பார்த்து 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்கிறோம். எல்லாரும் 200 ரூபாய் ஊப்பியாக இருக்கானா இருக்க மாட்டான். சில பேர் எதுவும் வாங்க மாட்டாங்க, சில பேர் 2000 ரூபாய் வாங்குவாங்க. உணர்வுபூர்வமாகவே அந்த கட்சிக்காக உழைக்கிறவன் இருப்பான், தன் கையை விட்டு செலவு பண்ணுறவன் இருப்பான். பட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது எல்லாரும் 200 ரூபாய் ஊப்பி பட்டப்பேர். ஸோ ஒரு பட்டப்பேரா இட்ஸ் ஓகே, பட் when you look into an individual profile எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா நாட் நெசசரிலி தட் எவ்ரிபடி வில் பி ஃபார் தட். அதுக்கு சொல்ல வரேன் நான். அப்போ ஸோ இப்போ பிஜேபி பற்றி பேசுவோம். நான் ஏன் சொன்னால், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆள் வந்து கிஷோர் கே சாமி அவர்கள் அப்படின்றவர் பிஜேபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார், அவங்களுக்காக பேசுவார், ஹிந்துத்துவா கருத்துள்ள அவர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கான இட் மைட் பி அ டம் கொஸ்டின், பட் அதுக்கும் நான் ஸ்டீரியோ டைப் பண்ணி அதை என் மனசில் வச்சுக்க முடியல. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, நீங்கள் ஒரு பிராமின் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை அப்போ பிஜேபியோட கருத்துலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி? இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, என்னுடைய ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜஸில் லைக் எனிபடி எல்ஸ், நம்ம வந்து ஒரு ஓக்
ஈகோ சிஸ்டமில் வந்து நம்ம வந்து திணிக்கப்பட்டிருக்கோம். வேர் வி ஆர் மேட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் you don't have to be proud about your religion. You should not rather be proud about your religion. You should not நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் வெல் ஃப்ளாண்ட் பண்ணிக்க தேவையில்ல, டிஃபென்சிவாகவே இருக்கணும். யூ ஷுட் பி டிஃபென்சிவ் அபவுட் வாட் யூ ஆர், ஹூ யூ ஆர். அண்ட் காமடேட்டிவ் அப்படின்ற பேரில் வந்து யூ அக்செப்ட் ஆல் நான்சென்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தட் வாஸ் இம்பைப்ட் இன்டு மீ. அண்ட் ஐ திங்க் என்னுடைய அந்த ஈகோ சிஸ்டமில் இருந்த எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். where we were taught that Shah Jahan was a great king just because he was associated with Taj Mahal. Yeah. So he was a great king அப்படின்ட்டு. Tipu Sultan was a freedom fighter. இந்த மாதிரியான கேரிகேச்சரிங்லாம் வந்து நமக்கு நிறைய இருந்திருக்கும். ஆர் ராஜராஜ சோழன் வந்து தமிழ் மன்னன், ஒரு மாபெரும் தமிழ் மன்னன் இப்படின்ட்டுலாம். சரி, நீங்கள் இதையெல்லாம் எடுத்திங்கனாக்கா, இப்போ நான் அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் ஐம் நாட் ட்ரைங் டு சே தி ராஜராஜ சோழன் வந்து ஒரு மாபெரும் மன்னன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் த கைண்ட் ஆஃப் அதை சுற்றி பின்னப்படுகின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நரேட்டிவ் வந்து இப்படித்தான் அதை நோக்கணும் நம்ம அப்படின்ட்டு. காந்தி அவர் வந்து there's nothing wrong about காந்தி, புனிதர், there's nothing wrong about him அப்படின்ற இந்த மாதிரியான கேரிகேச்சரிங்லாம் இருக்குது. ஸோ இந்த கேரிகேச்சரிங்குள்ளே ஃபிட் ஆகி வந்த ஆள் அப்படின்றதுனால நானே பார்த்தீங்கன்னாக்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை, இதையெல்லாம் வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் பாஜகவை கடுமையாக நான் கிரிட்டிசைஸே பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் தட் ஐ எம் டூயிங் இட் நவ், பட் தென் ஐ பிலீவ் தட் மை கிரிட்டிசிசம் நவ் இஸ் மெச்சூர் கிரிட்டிசிசம். வேர் இஸ் முன்னாடி திமுக அப்படி பண்ணுறாங்க, ஃபாசிஸ்ட்டு, அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசமை நானும் பண்ணியிருக்கேன். பட் தென் ஐ ரியலைஸ்ட் தட் வென் யூ ஆர் ஆக்சுவலி இந்த பாயோட இருக்கக்கூடிய உறவு, அதாவது இப்போ முஸ்லீம்னா உடனே அவங்கள போய் சகோதரத்துவம், என்னுடைய சகோதரனே அப்படின்லாம் போய் அவங்கள வந்து கட்டி பிடிக்கிறது, அவங்கள வந்து அப்படியே உயர்த்தி பேசுறது, இதெல்லாம் தான் மதச்சார்பின்மை அப்படின்ற போர்வையில் நம்ம வந்து நல்லிணக்கத்திற்கான வழி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆளில் நானும் ஒருத்தன் தான். அவங்க கூட நெருங்கி பழகும் பொழுது தான் ஐ ரியலைஸ்ட் தட் இஸ் நாட் ஹவு இட் ஆக்சுவலி இஸ். இப்போ உதாரணத்திற்கு ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் பொழுது என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் திருமுருகன் காந்தி வாஸ் ஆல்சோ இன்வைட்டட். நார்த் மெட்ராஸில் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனே எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு மசூதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் நடக்கும். அவங்க தொழுகை பண்ணிவிட்டு இந்த அரங்கத்துக்கு வராங்க. ஸோ அவங்க தொழுகை பண்ணிட்டு வரா மாதிரி அந்த ஃபங்க்ஷன் டைமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தொழுகை பண்ணிவிட்டு வராங்க. அங்கே வந்து இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. ஐ திங்க் சம் டாப் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ரிட்டையர்ட் இன் மகாராஷ்டிரா, ரிட்டையர்ட் டிஜிபி ஆர் சம்படி, அவர் வராரு. அவர் வந்துட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. இட் இஸ் அபவுட் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார், இவங்களுடைய இன்வால்மெண்ட் இன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அக்ராஸ் இந்தியா அப்படின்றது தான் அந்த புக்குடைய சாராம்சமே. ஸோ இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. 95% of them were Muslims. And திருமுருகன் காந்தி அங்கே வராரு. முழுக்க முழுக்க இந்துக்களை திட்டி பேசுகிறாரு. ப்ளீஸிங் த க்ரௌட் மாதிரி சொல்கிறீங்க. வை ஷுட் இட் ப்ளீஸ் த க்ரௌட் அப்படின்றது எனக்கு புரியல. ஐ மீன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் முஸ்லிம்ஸ் ஹேவ் சர்டன் இஷ்யூஸ். இப்போது ஒரு ஒரு முஸ்லீமாக வந்து உனக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம். பட் அதுக்காக நீ மேடையில் வேற ஒரு மதத்தை திட்டுறத நீ என்கரேஜ் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ அது பார்க்கும்போது தான் நமக்கு வந்து வி ஆர் ஷாக்ட். அவர் வந்து மேடையில் ஏறி திருமுருகன் காந்தி வந்து அங்கே வந்து இந்துக்களை திட்டுறாரு, இந்து மத கடவுள்களை திட்டுறாரு, பிராமின்ஸ் திட்டுறாரு. பிராமின்ஸ் திட்டுறதை விடுங்க, எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹேரி டஸ் இட், அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. பட் இந்து மத கடவுள்களை வந்து திட்டுறது, அப்போது அது மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி அனுமதிக்கிறாங்க? வை ஆர் தே அலோவிங் திஸ் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. வை இஸ் திஸ் ஹேப்பனிங்?
உள்ளபடியே நீ உன் மத நம்பிக்கையே மதிக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீ போராடுற அப்படின்னும் பொழுது அது மாற்று மதத்திற்கும் பொருந்தும் இல்லை. அப்போ அவன் மத நம்பிக்கையை நீ வந்து கொச்சைப்படுத்துகிற ஆளை வந்து உன்னுடைய மேடையில் நீ ஏற்றலாமா? திஸ் இஸ் தி கொஸ்டின் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேறு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. ஜவாஹர்லா வந்து இருந்தார். கவிக்கோ மன்றம்னு இருக்குது, சிஐடி காலனியில் இருக்குது. அந்த கவிக்கோ மன்றத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நக்கீரனோட ப்ரோக்ராம்ஸ், இந்த லெஃப்ட் விங்கோட எல்லா ப்ரோக்ராம்ஸும் அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த கவிக்கோ மன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கும் ஐ வாஸ் இன்வைட்டட். அதில் பார்த்தீங்கன்னா தீகாவோட மதிமாறன் வாஸ் ஆல்சோ இன்வைட்டட். ஓகே, இந்த தோசை எல்லாம் பற்றி பேசினாரே அவர். அந்த தீகாவோட மதிமாறன் வாஸ் ஆல்சோ இன்வைட்டட். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜவாஹர்லா இருக்கார், நான் இருக்கேன். அண்டு எல்லாமே மேலே அவங்களையும் செகண்ட் ஃப்ளோரில் தொழுகையை முடிச்சுட்டு இவங்கெல்லாம் வராங்க, உட்காந்துருக்காங்க. When Madhimaran takes the mic and starts off by saying that RSS பிராமணர்கள் அப்படின்ட்டு, ஆக்சுவலி அந்த கூட்டம் எதுக்கு கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பத்திரிகையாளர்களில் சிறுபான்மை மக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு அப்படின்றத ஒட்டி அந்த கூட்டம். அதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்மந்தன்றது எனக்கு புரியல. பட் சம்மந்தப்படுத்தி அவங்க பேசுகிறாங்க. அண்ட் தே வேர் அப்யூசிங், ஐ மீன் மதிமாறன் வாஸ் அப்யூசிங் அண்ட் தீஸ் பீப்புள் வேர் வெல்கமிங் இட். ஸோ ஐ டுக் த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்னோட டர்ன் வரும்பொழுது ஐ செட், இங்கே இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஐ வில் டெல் யூ a few Brahmins. The Ranganath Mishra was the judge who was given the in charge of a commission which came out with a decision for implementation of reservation, increasing the reservation of Muslims. இந்த மாதிரி நான் அடிக்கிட்டே வரேன். ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் தான் வந்து இன்டைக்டட் தாக்கரே மும்பை ராயட்ஸில். பிராமின் ரங்கநாத் மிஸ்ரா who recommended a higher reservation for Muslims, minorities especially Muslims. அவர் வந்து ஒரு பிராமின். இதெல்லாம் மேடையில் ஏறி சொல்கிறீங்க? அங்கே சொல்கிறேன் நான். அப்போ அப்படின்னு அடிக்கிட்டே வரேன். இத்தனை பிராமின்ஸ் வந்து உங்களுக்காக பேசியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் வந்து பிராமின்ஸை இந்த மாதிரி வந்து பொதுப்படையாக பேசுவது, உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கக்கூடிய பிராமின்ஸும் இருக்கலாம். பட் உங்களுக்கு ஃபேவராக பேசியிருக்கிற, உங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டு இருக்க இத்தனை பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது பொதுப்படையாக பிராமின்ஸை தாக்குறத நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாஹர்லா அப்ரிஷியேட் பண்ணார். He appreciated and said, yes, he's right. பரவாயில்ல. ஏன் அப்படின்னா நீ பொதுப்படையாக see when you generalize it, பிகாஸ் அதை எதிர்த்து நீங்களே போராடுறீங்க. இப்போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் தீவிரவாத செயலில் ஈடுபடுறா அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அது வந்து இங்கேயும் பொருந்தும் இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் குறுக்கிடுறேன். அண்ட் ஐ எம் சேயிங் தட் நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க இதை? இமேஜின் இஃப் a set of Brahmins are sitting அயோத்தியா மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு, somebody takes a mic and speaks, goes on speaking against Muslims, ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக பேசியிருந்தா அதை அலோவ் பண்ணுமா அந்த சமூகம்? அப்போது இது ஏன் இங்கே நடக்குது? இந்த மாதிரி நிறைய இடங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. அப்போ தான் என்னுடைய பார்வை பாஜகவை நோக்கி திரும்பியது அப்படின்னு நான் சொல்லலாம். என்னென்ன பாஜகவை கடுமையாக விமர்சித்த காலங்களும் இருக்குது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். தென் ஐ ரியலைஸ் தட் என்னுடைய விமர்சனம் எல்லாமே இம்மெச்சூர். அந்த காலகட்டத்தில் என்னுடைய விமர்சனங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் இம்மெச்சூர். ஏன்னா என்னோடய மைண்டு வந்து இட் வாஸ் டியூன்டு டு தட் woke thought process. உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்திருக்காப்ல அந்த டைமில்? கம்யூனிஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஐ வில் சே தட் யூனோ வந்துட்டு ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்னா நம்ம வந்து எல்லோரும் எல்லாம் எம்மதமும் சம்மதமே அப்படின்லாம் போகிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். செக்யூலர் அப்படின்லாம் இருக்கணும்ட்டு தட் இஸ் நாட் ஸோ. தட் யூ கேன் ஸ்டில் டிஃபர் வித் சம்படி. அவங்களுடைய புக்கில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்துலேருந்து நான் மாறுபடுறேன். பட் யூ கேன் ஸ்டில் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் அண்ட் சே தட் உன்னுடைய நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் அதுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை, ஐ டோன்ட் அக்ரி வித் இட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு இல்லை
உங்களுடைய மதம் சூப்பர் மதம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய நட்புறவை நான் நாடணும்னு அவசியம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் வந்து இட் கிவ்ஸ் த ரைட், அவங்கவுங்க ஃபெய்த், அவங்கவுங்க நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு அவங்கவுங்களுக்கு உரிமையை கொடுக்குது. அட் த சேம் டைம் உன் மதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போது உன்னுடைய மதம் சூப்பர், பாயின்னா ரொம்ப நல்லவங்க, இப்படி நான் ஜென்ரலைஸ் பண்ணி நான் யாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஜட்மெண்ட்டலாக பண்ணல. பட் கெட்டவங்க அப்படி ஜட்மெண்ட்டலாக இருக்கக்கூடாதோ, ஜென்ரலைஸ்டாக நல்லவங்கன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஃபைண்ட் ஃபண்டமெண்டலி யுவர் ரிலிஜன் ஹேஸ் சம் ஃப்ளாஸ், சரியா? பட் ஐ வில் நாட் சே யூ ஷுட் நாட் ஃபாலோ தட் ரிலிஜன். அது உன்னுடைய உரிமை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்றதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கான அந்த பக்குவம், இந்த மெச்சூரிட்டி இல்லை, அதை நான் வளர்த்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஐ வாஸ் லுக்கிங் அட் ஏன் பிஜேபி மேலே இவ்வளோ வன்மம் பரப்பப்படுது அப்படின்னும் பொழுது பிஜேபியோடைய கோர் ஐடியாலஜி என்ன, அந்த ஐடியாலஜி இவங்க பரப்புரை செய்வது போல் இருக்கா அப்படின்றதுக்குள்ளே தான் நான் போக ஆரம்பித்தேன். அண்ட் நான் எப்போவுமே என்னுடைய ஹேபிட் என்னென்னா, if somebody is victimized then I will stand by the victim. That's a nice thing. இப்போ நீங்கள் 2017 நிறைய பேர் கேட்பாங்க, அவன் அங்கே போனான் இங்கே போனான், இங்கே ஆதரவு கொடுத்தான் அங்கே ஆதரவு கொடுத்தான். அது அப்படி கிடையாது. 2 ways of looking at it. சரியா? ஐ ஆம் நாட் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் பை ரெஜிஸ்டரிங் மை செல்ஃப் as a மெம்பர் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். நான் ஒரு இண்டிவிஜுவல். அப்போ என்னுடைய பார்வையில் ஒருத்தர் விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிள் 2017 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஐ சப்போர்ட்டட் சசிகலா. வை? பிகாஸ் ஐ பிலீவ் தட் மன்னார்குடி மாஃபியா, கரப்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. சசிகலா மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்ன வரைக்கும் பேசப்படுகின்ற விமர்சனங்கள் என்னென்ன? வேலைக்காரி, அவங்க தான் கொண்டுட்டாங்க, கொலைகாரி. ஸோ இந்த பதங்களை நான் எதிர்க்கிறேன். அப்போது அங்கே ஒரு லேடியை இவ்வளோ பேர் கொலைகாரி வேலைக்காரின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அவமானப்படுத்துகிறீங்க. யூஆர் டிமீனிங் சம்படி. அண்ட் வை டு யூ டூ தட்? பிகாஸ் உனக்குள்ளே ஒரு வன்மம் இருக்குது. யூ ஆர் நாட் ஏபிள் டு சிட் இன் தட் பிளேஸ் வேர் ஷீ சாட். ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் சைக்கலாஜிக்கலாக. when I went and spoke with so many people who were having so much hatred for Sashikala, I understood that the basic problem was that nobody could be in that place where Sashikala was. தேர்ஃபோர் அவங்க மேலே வந்து ஒரு வன்மத்தை கக்கினாங்க அப்படின்றதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அண்டு கோரஸ் மாதிரி எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், வேலைக்காரி நீ ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி தானே, இப்படி பேசக்கூடிய தன்மையை நான் எதிர்க்கிறேன். அப்போ நான் அங்கே வந்து விக்டிமாக சசிகலாவை பார்க்குறேன். இட் டசன்ட் மீன் தட் சசிகலாவுடைய அத்தனை எண்ண ஓட்டத்தையும் நான் ஆதரிக்கிறேன்னு கிடையாது. அந்த இடத்துல நான் அதை நான் பார்க்குறேன். ஓகே. லைக்வைஸ் நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2018-19 இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ப்ரெஸ் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குன்னு வைங்க. என்னென்னா மோடியை வந்து ஒரு 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 டிமாண்ட் மாதிரி, ஒரு ஒரு டெவில் மாதிரி ஒரு கேரிகேச்சரிங் பண்ணாங்க இல்லையா? அது கண்மூடித்தனமான ஒரு வன்மமாக நான் பார்க்குறேன். பிஜேபியை நான் எதிர்க்கிறேன். இன்றைக்கி நான் பிஜேபியை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, ஐ ஹேவ் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் வித் தெம் அப்படின்றத இஷ்யூ பேஸ்டாக எதிர்க்கிறேன். ஐ டோன்ட் ஹேட் தெம். ரைட்? ஐ மே ஹேவ் டிஸ்லைக் ஃபார் சம்படி லைக் டிஎம்கே. இப்போ டிஎம்கே எடுத்திங்கன்னா ஐ ஹேவ் டிஸ்லைக், ஐ டோன்ட் ஹேட் தெம், பட் ஐ டோன்ட் லைக் தெம். எனக்கு பிடிக்காது, பட் நான் வெறுக்கலை. இங்கே பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ஹேவ் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் வித் தெம். அண்ட் தோஸ் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் ஆர் தட் அவங்க எதை தூக்கி பிடிக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அவங்களுடைய டேமேஜ், வாட் தே கேன் டேமேஜ் டு அவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, இது நீங்கள் எதை அவர்கள் தூக்கி நிறுத்துக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அந்த விஷயத்துக்கு தான் அது வந்து சேருகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். லைக் இந்துத்வா அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் இந்துக்களுக்கு எதிரானது. நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பேசுகிறாங்க, நான் வந்து இது அயோத்தியில் கோவிலை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்பட்டமான இன்ஸ்டிடியூஷனலைசிங். ஒரு நீங்கள் இப்போ அப்ரஹாமிக் ரிலீஜன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, தே ஆர் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். தே கோ பை எ புக், தே கோ பை எ போப். சரியா? விச் இஸ் நாட் த கேஸ் வித் தி ஹிந்து தர்மா. ஏன் தர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அ வே ஆஃப் லைஃப், it is also based on certain rituals, customs, rituals இதெல்லாம். அப்போது அந்த இடத்துல வந்து அந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்றத பின்னுக்கு தள்ளிட்டு
நேஷன் அப்படின்றதோட அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த பிஜேபியோட தாட் ப்ராசஸ்லேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறோன்னா, இப்போ உஜ்ஜைனில் மகாகால் ஜோதிர்லிங் இருக்குது. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பூஜை நடக்குது. அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ளாக் மாதிரி அந்த அதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நவ் ஐ எம் அப்போஸ் டு திஸ். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளேயோ இல்லை நீ நேஷன்னு நீ சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளேயோ என் ரிலீஜனை நீ அடக்கிட முடியாது. அப்போ என்னோடய ரிலீஜன், என்னுடைய கஸ்டம், என்னுடைய ரிச்சுவல், இதையெல்லாம் நீ வந்து யுவர் நோ ட்ரைங் டு டைல்யூட் இட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீ யோசிச்சு பாருங்கள், தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் இதில் நீங்கள் வந்து அந்த லிங்கத்து மேலே இந்தியன் ஃப்ளாக் வந்து லேசரில் அடிச்சிங்கன்னா இதை ஏற்றுப்பீங்களா? இந்த ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபீலிங் வருது நீங்கள் சொல்கிறத யோசிச்சு பார்க்கும்போது. திஸ் இஸ் நாட் கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். சிதம்பரம் கோவிலில் ஒரு கஸ்டம் வச்சுருக்காங்க, என்னென்னா இந்தியன் ஃப்ளாகை கொண்டு போய் ஏற்றுறது அந்த கோயிலோட கோபுரத்து ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேல நியூஸ் டு மீ எனக்கு தெரியாது, அதை ஏற்றுறாங்க. அதையே வந்து நான் ஆமோதிக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஆகமத்தின்படி சிவனுடைய கொடி தான் மேலே பறக்க வேண்டும். எந்த தேசத்தின் கொடியும் பறக்க முடியாது அதுக்கு மேலே. வேறு இடத்துல வச்சு கொண்டாடிக்கோ, அதை யாரும் கேள்வி கேட்கப்படுது. அங்கேயே நீ கோபுரத்தின் மேலே, விமானத்தின் மேலே நீ போய் ஏற்றுவே அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வந்து தீட்சிதர்களே செய்தாலும் கூட, எனக்கு தீட்சிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நான் மிகவும் நேசிக்கின்ற மதிக்கின்ற ஒரு கம்யூனிட்டி, அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் இது நான் இங்கே தான் எனக்கு பிஜேபியோட டிஃப்ரென்சஸ் ஆரம்பிக்குது. அப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா என்னோடய ரிலீஜனை டைல்யூட் பண்ணுறீங்க. என்னோட ஒரு பில்கிரிமேஜ் ஸ்பாட், பில்கிரிமேஜ்ன்றது வேறு, டூரிசம்ன்றது வேறு, ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழில் அதுக்கு 2 வார்த்தையை சொல்லிடுங்களேன், நல்லா இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லலாம். சுற்றுலா, ஆப்வியஸ்லி டூரிசம். சுற்றுலான்றது நீங்கள் ஒரு ஒன்றத்தை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறீங்க, பக்தி ஸ்தலமா, சேத்ராலயமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்றது வந்து அது புனித பயணம். புனித பயணத்துக்கும் சுற்றுலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? நீங்கள் ஒரு இடத்தையும் எப்படி மாற்றி வச்சுருக்கீங்க, சுற்றுலாத்தலமாக மாற்றி வைக்கிறீங்க. குஜராத் அப்போ இப்போ வந்து ஒரு பெஸ்ட் சுற்றுலாத்தலமா மாற்ற, குஜராத்தில் சாரி யூபியில் அயோத்தியா இப்போ வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக நீங்கள் மாற்றுறீங்க. அண்ட் அங்கே தான் எனக்கு வந்து இஷ்யூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க, என்ன ஹரித்வார் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்டையர் உத்தராகண்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உத்தராகண்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னன்னா, இட் இஸ் பிகமிங் டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபார் பில்கிரிமேஜ். நார்மலாக டூரிஸ்ட்டு அந்த கிளைமேட்டுக்காக போகிறாங்கன்றது வேறு. பட் அந்த கோவிலை பார்க்க போகிறேன்றதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ பிரேக்கிங் டவுன் ஆல் தி ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உடைத்து நீங்கள் இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொண்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாரணாசியில், பிரதமருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய வாரணாசியில் காரிடார் கட்டியிருக்காங்க, காங்க்ரீட் காரிடார் ஒன்று கட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கோவிலேருந்து இதுக்கு கங்கையுடைய கரைக்கு வரத்துக்கு நிறைய பில்டிங்ஸ் நடுவில் இருந்தது அப்படின்றதுனால அதை பிரேக் பண்ணிவிட்டு நேர வரா மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. இன்டென்ஷன் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் வாட் ஹேப்பன்ட் இன் த ப்ராசஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஓல்டு, இஃப் நாட் thousands ஆஃப் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள்ஸ் வேர் ரேஸ்ட் டவுன், இடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிந்து இஸ்லாமிய படையெடுப்பில் கூட இந்த மாதிரி வந்து இவ்வளோ கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குமான்றது எனக்கு தெரியல. வாரணாசியில் நான் சொல்கிறேன், அவ்வளோ புராதன கோவில்கள் இடிக்கப்பட்டது. அந்த விக்கிரகங்கள், அந்த மூர்த்திகள், அந்த இதெல்லாம் வந்து தெருவில் வீசப்பட்டது. இதெல்லாம் வந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இன்றைக்கும் நீ வந்து ஐ கேன் டேக் யூ டு வாரணாசி, நம்ம இன்ஃபேக்ட் வி ஆர் பிளானிங் டு கோ வேர் ஐ வாண்ட் டு டேக் யூ தேர் அண்ட் ஷோ. போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி வச்சுருக்காங்க, அந்த ஜெயிலில் கைதிகளாக இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடம் இல்லைன்ட்டு அந்த லாக்கப்புக்குள்ளே இதில் தூக்கி டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஆர் பிரேக்கிங் டவுன், சம்பிரதாயத்தை உடைக்கிறீங்க, இதை என்னுடைய ட்ரெடிஷன், என்னுடைய தர்மாச்சாரியார்களுடைய அவங்களுடைய முக்கியத்துவத்தை காலி பண்ணுறீங்க. இப்படி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இதை ஃப்ரீ ஃபார் ஆல்ன்ற பேரில் நீங்கள் அதை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கி வைக்கிறீங்க. ஒரு தீர்த்த ஸ்தலம்
அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, அதையே மாற்றி அமைக்கிறீங்க. அண்ட் ஐம் டிஸ்டர்ப்டு வென் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மோகன் பாகவத் வந்து சொல்லும் பொழுது தட் இட் இஸ் அ நேஷனல் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் டெம்பிள் அப்படின்னா what do you mean by national monument? It is a Vaishnavite temple. அது என்ன காட்சி பொருளா? அப்போது அந்த இடத்துல we have a very big என்ன சொல்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இன்னொன்று வந்து முளைச்சிருக்கு. மத்திய பிரதேசில் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருந்தேன். எங்களுடைய புராதன கோவில்களில் பாரத மாதா சன்னதியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. சரியா? இது வந்து அக்செப்டபிளே கிடையாது. இது சொல்கிறதுனால என்னுடைய தேசத்தின் மேலே எனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, என்னுடைய தேசத்தின் மேலே எனக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பாரத மாதாவை போற்றுதல் வணங்குதல் என்பது கண்டிப்பாக நீங்கள் செய்வதை நான் மதிக்கிறேன், உள்ளபடியே மதிக்கிறேன். பட் என்னோடய கோவில்களை கொண்டது நீ வந்து சந்நிதியாக வைப்ப அப்படின்னா தட் கேனாட் பி அக்செப்டட். அண்ட் இது மத்திய பிரதேசில் நடக்குது. அந்த ஹி சேஸ் தட் பிஜேபியோடைய அட்வென்ட் அண்ட் தாக்கம் என்ன அப்படின்னா ஜனசங் காலத்திலேருந்தே இது இருக்குது. என்ன அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக அதாவது டைல்யூட் பண்ணி நேஷன் இஸ் மோர் தென் எனிதிங், நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த இடத்துக்கு இந்த புள்ளிக்கு என்னுடைய ரிலிஜனையும் கொண்டு வர பார்க்குறாங்க, என்னோட சம்பிரதாயத்தையும் கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த இடத்துல நான் மறுக்கிறேன். என்னுடைய சம்பிரதாயம் தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போது இந்த சம்பிரதாயத்தை நான் மழுங்கடித்து விட்டு நான் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லணும்னு நீ நினைக்கிறேன்னாக்கா தட் இஸ் ராங். ஓகே, ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வந்து, பட் லைட் ஹார்ட்டடாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் லைக் மீட் ஆஃப் த அவங்களுடைய இந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கு இல்லையா. அண்ட் இது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படியெல்லாம் அவங்க டைல்யூட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்றதை பாருங்கள். வாட் ஷுட் ஹவ் ஐடியலி நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹரித்வாருக்கு போகிறேன் அப்படின்னா ஹரித்வார் அப்படின்றதுக்கான ட்ராவல் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவை எனக்கு கொடுக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் எனக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீ வச்சிருக்கிற லேசர் ஷோ, நீ வந்து இந்தியா ஃப்ளாக் வந்து கோவில் கோபுரம் மேலே காட்டுறது இல்லை. அதாவது ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக் 40 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பேசிட்டோம், பட் விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடில் விச் வி ஒன்ட் சேஞ்ச் அட் ஆல் ஃபார் ஷுர், பிகாஸ் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ஐம் ஆல் இயர்ஸ். எனக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் சாயக்கூடிய சித்தாந்தங்கள் நம்பிக்கைகள்லாம் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு இதில் காட்டாமல் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு லிசன் டு இன்ஃபர்மேஷன் பிஜேபியை பற்றி. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பிஜேபியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பட் நார்த்தில் மக்கள்லாம் என்ன புரிஞ்சுக்காம குழம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மூலியமாக எனக்கு புரியுது. அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதது பிஜேபி எப்படி ரெண்டுத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கலந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளோட நெக்ஸ்ட் செஷனில் பேசலாம். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் வந்து நான் வந்து 20 நிமிஷம் ஆயிருக்குன்னு பார்த்தா பட்டு 40 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வில் கண்டினியூ ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் வேர் எவர் யூ ஸ்டாப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ், நல்ல ஒரு இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு இது.